அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என் பேர் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு பாடலோட பாடிட்டு அதுக்கு என் சாதி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாடல் எல்லாம் தெரிந்த பாடல் தான், இது போன்ற பாடல் தான். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்று பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்று பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. அந்த நாள் மையப்படுவதாக இந்த இடத்துல கர்த்தரை அடியனை சாட்சியாக ஏற்படுவதற்காக நான் முதலாவது கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் முழு பேர் வந்து கலையரசன். இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறதுன்னா ஒரு ஆண்டவர் 4 மாதம் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து எனக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இருந்தார். அப்பா வந்து 2ஆவது கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அப்போட பிறந்த தங்கச்சி அத்தை இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயதிலே என்னைய வளர்த்தாங்க. ஒரு 2ஆவது படிக்கிறவனே வளர்த்தாங்க. அதுக்கடுத்து அவங்களால வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை போய் ரூமில் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அங்கே கிறிஸ்டின் ஹாஸ்டல் தான் சேர்த்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த பாஸ்டர் தெரியும். எங்கள் பாஸ்டர் ஜேஜோவி அவர்கள் அவரோட ஹோமில் என்னை போய் அந்த ஹாஸ்டலில் நான் சின்ன வயதில் இருக்கும்போது 2ஆவது படிக்கும்போது என்னை போய் 2009 வருஷத்துக்கு என்னை போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அது கிறிஸ்டின் ஹாஸ்டலாக இருந்தாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரு எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது. அவங்க பாடுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்ய லாஸ்ட் எல்லாரும் முன்னாடி ஒரு 2000 பேர் படித்தேன் அந்த ஹாஸ்டலில்.
அந்த ஹாஸ்டலில் 2000 பேர் ஒரே இடத்துல ப்ரேயரில் எல்லாரும் அசம்பிளி ஆவாங்க. கிளாஸ் வரிசை என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அது மாதிரி நான் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் உட்காந்து நான் அவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணிட்டு இருப்பேன். பரியாசம் பண்ணிட்டு இயேசுவை பற்றி என்ன செய்ய அப்போ எனக்கு முழுமையாக அவர் எனக்கு கடவுள்னு தெரியவே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் 8வது படிக்கும் பொழுது 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி 4வது மாதம் 2015 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதிகாலையில் சர்ச்சுக்கு போகும் பொழுது வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஐயர்பங்கா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மதுரையில் ஐயர்பங்காவில் காலையில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது என்னோட சேர்ந்து 35 பேர் போனோம். வெறும் பாய்ஸ் மட்டும் போனோம். 35 பேர் என்ன செய்ய வேனில் போகிறோம் சர்ச்சுக்கு. ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகிறோம். போகும்பொழுது வேனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனது ஒரு போஸ்ட் மரத்தில் வேன் மோதிடுச்சு. மோதினோடனே வேன் இப்படி மோதி இப்படி சாயுது. வேன் சாயதுக்கு நான் வெளியே குதிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சேன், இப்படி சாயது ஜன்னல் வந்து கம்பி இல்லை. அந்த கம்பி என்ன நான் கவுந்து என்ன செஞ்சேன், கீழே விழுந்துட்டேன். நான் கவுந்தோடனே வேன் என்ன செஞ்சிச்சு, என் மேலே சாஞ்சிருச்சு. வேன் என் மேலே சாஞ்சிருச்சு. மிச்சம் 34 பேர் உள்ளே இருக்கிறாங்க, வேனுக்குள்ளே இருக்கிறாங்க. இருந்தது மாத்திரம் இருந்துட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, வெளியே தூக்கி எடுக்கிறாங்க. டிரைவர் முதல் கொண்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே எடுத்தோடனே எல்லாரையும் கணக்கு ஆம்புலன்ஸ் வரிசையாக நிற்கிது. எப்படி ஒரு படத்தில் எப்படி ஒரு கார் வந்துருமோ அது மாதிரி வரிசையாக ஆம்புலன்ஸ் நிற்கிது. ஐயர்பங்களாவில் இருந்து திருப்பாலம் வரை நிற்கிது. ஏன் தான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிற்கிது. ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாரும் போலீஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற 35 பேர் வந்து எல்லாத்தையும் நிற்க செய்யும் பொழுது 34 பேர் இருந்தாங்க. ஒரு ஆளை காரணம் சொல்லி போலீஸ் தேடும் பொழுது நான் என் கை மட்டும் தான் தெரியுது. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், என் கை மட்டும் தான் தெரியுது. கடைசியில் சுற்றி பார்த்து நல்லா தேடினதுக்கு அப்புறம் அந்த கையை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, போலீஸ் இங்கே வந்து இருக்கிறேன்னு சொல்லி வண்டியை நல்லா தூக்குறாங்க. தூக்குறவங்க இழுக்கிறாங்க, என்னால் வர முடியும். அந்த வண்டிகள் என்ன சொல்றாங்க, இழுக்கிறாங்க, வர முடியல. என் இந்த கால் வந்து இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கால் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கால் அடி, 2 கை போச்சு. தலையில அடி. முதுகில் பார்த்தீங்கன்னா கம்பி இப்படி குத்தி வந்திருக்கும். கம்பி குத்தி இப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி வயிற்றுல அடி. என் உடம்பு ஃபுல்லாக எப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தான் என் உடம்பு ஃபுல்லாக. சரியா, இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே எல்லாரும் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனாங்க. கொண்டுட்டு போய் 34 பேர்த்த பார்த்தாங்க. காலைல 5 மணிக்கு போகிறோம், 34 பேர்த்த பார்த்து வார்டு அமைச்சிட்டாங்க. என்னை பார்க்க டாக்டர் பயப்படுறாங்க சொல்கிறது. ஏன்னா அவன் சொல்லிட்டாங்க, அவன் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்னால் எனக்கு உயிர் போயிடுச்சு. லாஸ்ட் மாதிரி என்னை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சுட்டு என்னை சுற்றிட்டாங்க. டச்சரில் வச்சுட்டு நிற்கிறாங்க. என்னை 10 மணி வரையும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நல்லா சுற்றி என்ன வச்சிருக்காங்க. டாக்டர் பயப்படுறாங்க, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் படித்த ஸ்கூல் யூசி ஸ்கூல் ஹையர் செகண்டரி கிறிஸ்துவ ஸ்கூலில் அவங்கள ஆசிரியர் எச்எம் எல்லாமே வந்து அந்த டச்சரை சுற்றி நின்று ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜோம் பண்ண பொழுது என்னோட ஆண்டவர் பேசுகிறார். முதல் வார்த்தை என்னோட பேசுகிறார், மகனே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுது. அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை நான் முதலாக கேட்குறேன். அவங்க அழுது எனக்காக ஜோம் பண்ணும்போது என் கண்கள் திறக்கப்படுது. திறந்தோடனே நான் கேட்குறேன், என் வழியே பார்க்காம நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மிஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார், நான் கேட்குறேன். அவங்க என்னை பார்த்து ஆச்சரியம் அழுகுறாங்க. என்னை பார்த்து ஏன்னா இவ்வளோ வழியில நீங்கள் என்ன வந்து நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் எனக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறமும் டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் நான் பார்க்க மாட்டேன், அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கூட அவன் இறந்துருவான், நாங்கள் பார்க்க மாட்டோம், அவனை எடுத்துகிட்டு போயிருங்க, போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதைச்சாலும் ஆனால் அந்த எச்எம் இருக்கிறாங்க. எச்எம்க்கு ஒரு விசுவாசம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. இவன் இறந்தா நீங்கள் பொறுப்படுத்திக்கிறான்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. எழுதான எச்எம் தைரியமாக சைன் பண்ணுறாங்க. இறந்தா நான் பொறுப்படுத்திக்கிறேன். உள்ள தூக்கி போகிறாங்க. தூக்கி போட்டு எல்லா இடத்துலையும் கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டு போட்டுட்டு திரும்பி ஐசியூவாருக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ டாக்டர் எச்எம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்படி தச்சரில் உட்காந்துருக்க கூப்பிட்டு போய் 1 மணி நேரத்தில் ஐசியூவில் இருப்பான், அதுக்காக அவன் இறந்துருவாங்க. நான் சொல்கிறது நடக்கலையான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னாங்க, அவன் உயிரோட தான் இருப்பான், நீங்கள் என்னென்னா பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் நம்பரை போயிட்டாரு. போனதுக்கப்புறம் ஐசியூவில் வச்சாங்க. டாக்டர் அதே மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு வந்தார். வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார், ஏன் இப்படி எப்படி உயிரோடு இருக்கிறான், இவன் இறந்துருவானே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க, எச்எம் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்டு வெறும் காயத்துக்கு மட்டும்தான், அவனுக்காக ஒருத்தர் எப்பயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு, அவனுக்காக எப்பயும் ஒரு உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, டாக்டர்கிட்ட அறிவுரை சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் முதலாவது நான் ஆண்டவர் 8வது படிக்கிறதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவருக்காக நான்
ஊழியம் செய்யணும். அந்த இடத்துல நான் அர்ப்பணித்தேன். அந்த அடிப்பட்ட அன்னைக்கே நான் அர்ப்பணித்தேன். நான் ஆண்டவரே நான் எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன், உங்களுடைய ஊழியத்தை மாத்திரம் நான் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அது மாத்திரம் நான் படித்து கொண்டு பிஎஸ்சி சுவாலஜி நான் முடிச்சிருக்கிறேன். முடித்து இப்போ பிடிஹெச் ஃபைனல் இயர் நான் முடிக்க போகிறேன். அது மாத்திரம் எங்கள் அத்தை நான் 12th முடித்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் மூடினாங்க. அந்த ஹாஸ்டல் பாஸ்டர் இறந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் மூடினதுக்கப்புறம் அப்போ கொஞ்ச நாளைக்கு எங்கள் அத்தை வீட்டில் போய் விட்டாங்க. பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் விட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் படித்து முடிச்சிட்டேன், அவங்களுக்கு என்ன செய்ய நான் வேலை பார்த்து சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி 6 மாதம் நான் வேலைக்கு போனேன். ராதாமாதன் காலேஜில் பாலிடெக்னிக்கில் எக்ஸாம் கண்ட்ரோலராக இருந்தேன். கொஸ்டின் தயாரிக்கிறது, கொஸ்டின் எடுத்து சூப்பர்வைசராக இருந்தேன். அதில் எக்ஸாம் ஒரு 6 மாதம் நான் வேலையை பார்த்தேன். வேலை பார்த்து காரணம் இல்லாமல் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. காரணம் இல்லாமல் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் போய் அவங்க வீட்டில் போய் கிடையாது, எங்கள் அத்தை திட்டுறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த இடத்துல இருக்கும்போது சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு 40 பிள்ளைகள் வரும் அந்த ஏரியாவில். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஊழியத்துக்கு போகாமல் ஆண்டவரை பற்றி நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் அத்தை தப்பு தப்பாக பேசுவாங்க, சின்ன பிள்ளை வச்சு அசிங்கப்படுத்துவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் அதை கண்டில் என் கண்ணீர் வந்து எப்பவுமே அவர் சைடு பாறை இருக்கும், அங்கே போய் நான் அழுகுவேன். நான் அழுது ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா நான் என்ன செய்யறது, என்னால் முடியல அப்படின்னு சொன்ன ஜோம் பண்ணும்பொழுது எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் சொன்னேன், ஊழியத்துக்கு போ, நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவரை அழைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போ. நைட்டு 1 மணிக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாங்க. நடு ரோட்டில் நான் உட்காந்து அழுது. எல்லா கிராமம் அந்த கிராமம் மத்தியில் எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. சிரித்து எனக்கு அவ்வளோ அசிங்கப்பட்டு நான் வெளியே வந்தேன். ஏசப்பா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், நான் ஊழியத்துக்கு வரேன் ஆண்டவரே, என்னை பட்னி போட்டாங்க பரவாயில்ல, நான் ஊழியத்துக்கு வரேன், நான் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது, நீங்கள் பட்னி மட்டும் போட்டாருங்கன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஆண்டவரை 1 மணிக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் 3 நாள் சரந்தா இங்கே ப்ரேயர் சென்டர் நான் தங்கியிருந்தேன். அங்கே தங்கியிருந்து எனக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு மட்டும் தான் வரும். ஒரு தனி அறையில் ஜெயிலில் போட்ட மாதிரி என்னை ரூமில் போட்டாங்க. 3 நாள் நான் முழங்கால் போட்டு ஆர்டர் சொன்னது. எப்படி யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க, அதே மாதிரி அந்த கதவுக்கு அந்த ரூமுக்குள்ளே இருந்து நான் 3 நாள் ஆர்டர் சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன். அது உங்களுக்கு சித்தமான என்னுடைய வாழ்க்கையை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல பைபிள் காலேஜ் எனக்கு கொடுங்க, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அப்படி என்னை ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் வளர்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் போய் ஏஜியில் போய் கேட்டார். ஏஜியில் கேட்கும் பொழுது ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் கட்ட முடியாத சூழ்நிலை. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் ஊழியத்திற்பாளன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி காலைல ஜோம் பண்ணுறேன். நைட்டு ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறேன். ஒரு லைஃப் பைபிள் காலேஜ் பசுமலையில் ஒரு காலேஜ் ஆண்டவர் எனக்காக ஒரு மூலியமாக பேசி எனக்காக ஒரு பீஸ் இல்லாமல் ஆண்டவர் படிக்க இந்த 3 வருஷம் எனக்கு என்ன செய்ய உதவி செய்திருக்கிறார் கர்த்தர். நான் அவர்கிட்ட நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அவரை நம்பி மட்டும் தான் நிற்கிறேன். எனக்கு இன்னைக்கு நான் ஊழியத்து நிற்கிறேன், ஒரு ஃபெய்த்தோடு தான் நிற்கிறேன். விக்னேஷ் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்ட்டு. சரி நான் பார்க்குறேன், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் ரொம்ப நான் சீரியஸாக இருக்கேன். இது நான் சொல்ல தேவையில்லை, நான் பெருமைக்காக சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற இடத்த நான் கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அவருடைய கிருபைனால தான். இன்னைக்கு நான் நிற்கிற உயிரோடு முன்னாடி நான் பேசுகிறேன். இன்னைக்கே நான் மறைச்சு போயிருப்பேன். இன்னைக்கு நான் மறைச்சு போயிருந்தா அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் மறைச்சிருக்கோம் என்னையா இன்னைக்கு முன்னாடி உயிரோடு கூட வச்சிருக்கிறேன். அதுவே இன்னைக்கு நான் நிறைய இடத்துல ஆண்டவர் ஊழியத்தில் பல நேரத்தை பயன்படுத்துகிறேன். அநேக நேரத்தில் நான் சிறு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி வாலிபர் ஊழியர்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி கிராம ஊழியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை பல நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு கொடுக்க கர்த்தருக்கு நம்ம தான் நன்றி செலுத்துகிறோம்.